ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி தகப்பனே, அப்பா இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஆனக்கூடிய நன்றி ராஜா. அப்பா இந்த வேளையிலையும் கூட சுவாமி உம்முடைய சமூகத்தில் வரும்படியான கிருபை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றி 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 தகப்பனே. உம்முடைய உயிர்த்தெழுதை நாங்கள் நினைவு கூறும்படியாய் ராஜா, உம்மை ஆராதிக்க உம்மை துதிக்க ஓ கர்த்தாவே இயேசப்பா உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம் அப்பா. ஆவியானவரே இன்னும் வர வேண்டிய ஒவ்வொரு அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. நாங்கள் வந்த விதமாய் திரும்பாதபடிக்கு சுவாமி உம்முடைய பிரச்சனத்தை உணர்ந்தவர்களாய் நாங்கள் கடந்து செல்லும்படியாய் பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதல் இந்த இடத்துல உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா மை துதிக்கிறேன் ராஜா. எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் ராஜா. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீ மாத்திரம் மகிமை பருவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்க வேண்டிய சங்கீதம் 11. Psalms 11. I trust in the Lord, so why did you tell me to run and hide? Why did you say, fly like a bird to your mountain? Like hunters, the wicked hide in the dark. They get their bows ready and aim their arrows. They shoot at good, honest people. What would good people do if the wicked destroyed all that is good? The Lord is in his holy temple. The Lord sits on his throne in heaven. He sees everything that happens. He watches people closely. The Lord examines those who are good and those who are wicked. He hates those who enjoy hurting others. He will make hot coals and burning sulfur fall like rain on the wicked. They will get nothing but a hot, burning wind. The Lord always does what is right, and he loves seeing people do right. Those who live good lives will be with him. Amen. ஆமென். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. கர்த்தர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். நம்ம எல்லாரும் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறோம். யாரை பார்க்கும்படியாய் வந்திருக்கிறோம்? தேவாதி தேவனை, எல்லாவற்றையும் படைத்து ஆண்டு கொண்டு இருக்கிற சர்வ லோகாதிபதியை பார்க்கும்படியாய், அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நம்ம எல்லாரும் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த நேரத்தில் நம்ம பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஒருவருக்கும் இல்லாத ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடே கூட இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தாதி கர்த்தர் நமக்கு நம்பிக்கையா இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட நம்ம இப்ப எல்லாரும் தேவனை துதித்து பாடி ஆராதிக்க போறோம். உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார் யூத ராஜசிங்கம்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மை துதிக்கிறேன் ரச்சா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உயிரோடு எழுந்து உம்மை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம் ரச்சா. ஓ கத்தவேசப்பா, இந்த 3 நாட்கள் சுவாமி அப்பா தகப்பனே நம்பிக்கை அற்று இருந்த எல்லாருக்கும் ரச்சா நம்பிக்கை கொடுக்கும்படியாய் ஓ தகப்பனே நீர் உயிரோடு கூட எழும்பி வந்தீரே சுவாமி. அப்பா எல்லா தூத கணங்களும் உமக்காக காத்திருந்த வேளையிலே சுவாமி நீர் தகப்பனே உயிரோடு கூட எழும்பி வந்து நீ ஜீவிக்கிறவராய் இருக்கிறீர் என்பதை கண்டுகொள்ளும்படியாய் சுவாமி அப்பா ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிப்படுத்தினீரே உண்மை ராஜா. அதே போல அப்பா உண்மை எங்களுக்கும் நீர் வெளிப்படுத்தும்படியாய் கேட்கிறோம் சுவாமி. உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி 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 தகப்பனே. நம்பிக்கையற்ற எங்களுக்கு நீர் நம்பிக்கையாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ வண்டர்ஃபுல் மாஸ்டர். நன்றி ஆவியானவரே, நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா. அப்பா மை துதிக்கிறேன் ராஜா. அப்பா அன்று உம்முடைய சீஷர்கள் நம்பிக்கையற்று இருந்த பொழுது ராஜா நீர் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையாய் ஓ அற்புதமாய் வெளிப்பட்டீரே சுவாமி. அதே போல நம்பிக்கையற்று இருக்கிற எங்களுக்கும் ராஜா ஓ தகப்பனை நீ கர்த்தாவே அற்புதமாய் வெளிப்படும்படியாய் கேட்கிறோம் அப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி 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 ஆவியானவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. மை துதிக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறேன்.
இருக்கிற இடத்துல எழும்பி நின்று நம்ம ஆராதிக்க போறோம் தேவனை. யாரெல்லாம் முடியுதோ எல்லாரும் எழும்பி நின்று நம்ம ஆராதிக்க போறோம். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. அப்பா உம்மை துதிக்கிறேன் ராஜா, உம்மை துதிக்கிறேன் ராஜா. அப்பா மரணமானது உம்மை பிடித்து வைக்க முடியவில்லை ராஜா. அப்பா நீ ஜெயிக்க பிறந்தவர் அப்பா, ஜெயத்தை உடையவர் சுவாமி. ஓ நீ தகப்பனே மரணத்தை ஜெயமாக விழுங்கின தெய்வமாய் தகப்பனே உம்முடைய சீஷர்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே ராஜா. அதே தேவன் ராஜா, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் ராஜா. நான் அல்பா ஒமேகா ஆதியும் அந்தமும் தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா. You are the start and the end in our life, Master. நன்றி 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 ஆவியானவரே, நன்றி ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறேன் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி ஆவியானவரே, நன்றி ராஜா, நன்றி 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 தகப்பனே. அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா, நன்றி ராஜா. தகப்பனே நீ ஏன் அழுதுட்டு இருக்கேன்னு மரியாதை பார்த்து கேட்டீங்களே ஏசப்பா.
ஓ தகப்பனே, மரித்தோர்கள் மத்தியிலே ஜீவனோடு இருக்கிற தேவனை நீ தேடிக்கொண்டு இருக்கிறாய் என்று சொன்னேன் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியப்பா தகப்பனே, எங்களுடைய எல்லா ப்ரொஃபசிஸும் எல்லாம் தகப்பனே, it's alive master, it's not dead master, because you are alive master. ஓ தகப்பனே, நீர் உயிரோடு கூட இருக்கிறதுனால ராஜா, எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான எல்லா காரியங்களையும் நான் மறைத்த இடங்களிலே தேடாதபடிக்கு ஓ ஜீவனோடு கூட இருக்கிற ஓ மண்டையிலே தேடி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் மறுபடியும் மரியாளை பார்த்து சொன்னது போல நீ ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி தகப்பனே, அப்பா நாங்கள் அழுகிற வேளைகளில் எல்லாம் ராஜா நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே ராஜா. அப்பா உமக்கு நன்றி ஆவியானவரே, நன்றி 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 தகப்பனே. அப்பா கர்த்தாவே, நீர் மரித்து போனேன் என்று ராஜா அவருடைய நம்பிக்கையற்றவனாய் மரியாளுடைய சமூகத்தில் வந்து நின்று சுவாமி, அப்பா எனக்கு இனிமே எந்த நம்பிக்கை இல்லை, மரித்த உம்முடைய சடலத்தையாவது நான் பார்க்கிறேன் என்று சொல்லி ராஜா அந்த கல்லறையிலே வந்து நின்று சுவாமி, ஓ தகப்பனே உம்மை காணும்படியாய் வந்தாலே சுவாமி. அப்பா எல்லாரும் ராஜா நீங்க மரித்து போயிட்டீங்க, இதுக்கப்புறமா என்ன நடக்குடே தெரியாதபடிக்கு சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் பொழுது மரித்த பிற்பாடும் கூட என் நேசருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று ஓ தகப்பனே தேடி வந்த பொழுது ராஜா அவளுக்கு நீங்க சொன்னீங்களே ஏசப்பா, நான் மரிக்கல என்ன பாருன்னு சொல்லி ஓ அவளுக்கு நீருமை வெளிப்படுத்தினீரே ராஜா. ஆவியானவரே, அப்படிப்பட்ட தேவன் ராஜா எங்களுடைய வாழ்க்கையிலும் சுவாமி அநேக காரியங்கள் மரித்தது போல காணப்படலாம் அப்பா. ஓ பயத்தோடு கூட நாங்கள் பார்க்கலாம் சுவாமி. ஆனா நீங்க அந்த நாட்கள்ல ராஜா ஆவியானவரே, அப்பா நீங்க சொல்றீங்க சப்பா, நீ பயப்படாத, நீ பயப்படாத. ஓ நான் இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறதுனால உன்னுடைய காரியங்களும் இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறது. உன்னுடைய காரியங்களும் மறுத்தது போல காணப்படலாம், ஆனால் there is a day, it's called resurrection day. எல்லாம் மறுபடியும் எழும்ப பண்ணுகிற ஜீவனுள்ள தேவன் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்வதற்காக நன்றி ஆவியானவரே, நன்றி 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 தகப்பனே. அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி ஆவியானவரே. மற்றவர்கள் மரித்ததை போல பார்க்கலாம், ஆனால் நீ ஜீவனோடு கூட இருக்கிற என்னை பார்க்க வேண்டும் என்று ராஜா நீர் மரியாளுக்கு சொன்னது போல ராஜா எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்வதற்காக நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. ஓ நீ ஜீவிக்கிற தேவன், எங்களுக்குள்ளால இருந்து கிரியை செய்வதற்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா.
sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Master, thank you Jesus. அப்பா உமக்கு இந்த எல்லாவற்றையும் விட்டு விட்டு சுவாமி அழிந்து போகிற எங்களை ரட்சிக்கும்படியாய் ராஜா இந்த உலகத்துல நீங்க வந்தீங்களே அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி 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 தகப்பனே. என்னுடைய எல்லா பாவங்களையும் கழுவும்படியாய், என்னுடைய எல்லா சாபங்களையும் நீக்கும்படியாய் அப்பா நீர் அடிக்கப்பட்டீரே சுவாமி. எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே அப்பா. எங்களை மண்டை சேர்த்துக் கொள்ளும்படியாய் உமையே எங்களுக்காக தந்திரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 தகப்பனே. அப்பா நீர் மாத்திரம் எங்களை தேடி வராதிருந்திருப்பீரானால் சுவாமி நாங்கள் நிர்மூலமாகி போயிருப்போம் அப்பா. உம்முடைய சீஷர்கள் சுவாமி இதுக்கு பின்னாடி ஒரு வழியுமே தெரியாதபடிக்கு ராஜா கலங்கி நின்ற வேளையில அப்பா ஆவியானவரே நீர் மறுபடியுமாய் அவர்களை சந்தித்தீரே அப்பா. நீர் மறுபடியுமாய் அவர்களை சந்தித்தீரே அப்பா. எத்தனையோ வேளையில் இல்லை சுவாமி நாங்களும் உம்மை விட்டு தூரம் போன நேரங்கள் உண்டு அப்பா. ஆனால் உம்முடைய அன்பின் கயிற்றினால மறுபடியுமாய் எங்களை கிட்ட சேர்த்து கொண்ட நல்ல தகப்பனே உமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றி ராஜா, நன்றி அப்பா. எத்தனை முறை இந்த கரங்கள் பாவம் செய்திருக்கும் அப்பா. எத்தனை முறை இந்த கால்கள் பாவம் செய்திருக்கும் அப்பா. ஆவியானவரே எங்களுடைய கரங்களின் பாவங்களுக்காக நீராய் ஆணிகளை ஏற்றுக்கொண்டீரே அப்பா. ஒவ்வொரு முறையும் அப்பா நாங்கள் தவறும் பொழுதெல்லாம் சுவாமி ஓ பிசாசு எங்களை தொடாதபடிக்கு ராஜா அந்த உம்முடைய ஆணி பாய்ந்த கரளில் இருந்த வழிந்த ரத்தத்தினால எங்களை மறைத்து பாதுகாக்கிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே அப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. நன்றி 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 ராஜா. எங்களுடைய எல்லா நம்பிக்கையை மாற்றி போனாலும் அப்பா எல்லாமே முடிந்தது என்று நாங்கள் நினைத்தாலும் சுவாமி அப்பா கல்லறையின் கல்லை புரட்டும்படியாய் எங்களுக்காக நீர் ஒரு தூதனை அனுப்புறதுக்காக நன்றி ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி 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 தகப்பனே அப்பா. எல்லாரும் சிலுவையிலே நீர் தொங்கும் பொழுது ராஜா நீர் முடிந்தது என்று சொல்லும் பொழுது சுவாமி ஓ உம்முடைய வாழ்க்கை மட்டும் அல்ல ராஜா, உம்மை சார்ந்து வாழ்ந்த எல்லாருடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ராஜா ஓ தகப்பனே ஆனால் 3ஆம் நாளிலே ஓ நீர் உயிரோடு கூட எழும்பி யாருடைய வாழ்க்கையெல்லாம் முடிந்தது என்று நினைத்தார்களோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் மறுபடியும் எழும்ப பண்ணினீரே. அதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றி ராஜா, நன்றி 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 தகப்பனே அப்பா. நாங்களும் சுவாமி எத்தனையோ வேளைகளிலே எத்தனையோ காரியங்களுடைய வாழ்க்கையிலே முடிந்தது என்று நாங்கள் முடித்து வைத்திருக்கலாம் அப்பா. But you remember us master, but you still remember us master அப்பா. அதெல்லாம் முடிஞ்சு போகலப்பா, அதெல்லாம் முடிஞ்சு போகலப்பா அப்பா. resurrection day is coming master, resurrection day is coming master. Every dead will arise once again master அப்பா. மறுபடியும் நீர் எழுப்ப பண்ண போகிறதுக்காக நன்றி ஆவியானவரே. என்னுடைய நம்பிக்கை நீர் மறுபடியும் எழுப்ப போறதுக்காக நன்றி அப்பா. என்னுடைய ஹெல்த்தை நீர் மறுபடியும் எழுப்ப போறதுக்காக நன்றி அப்பா. ஒரு புது பலன் அடையத்தக்கதாக ஓ ஆவியானவரே நீர் எங்களுக்குள்ளால கிரியை செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. அப்பா நாங்கள் இன்னும் 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 உம்மை துதிக்கத்தக்கதாக இன்னமும் இன்னும் இன்னமும் மண்டைக்கிட்டே சேரத்தக்கதாக எங்களை நீர் எழும்ப பண்ண போகிறதுக்காக நன்றி ஆவியானவரே. நன்றி 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்.
துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். Amen. Thank you, Master. Thank you, Jesus. Thank you, Lord. நம்முடைய கர்த்தர் கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தொங்கி அவர் ஆரம்பிச்சார். ஆனா அந்த சிலுவையில் அவர் முடிக்கல. அவர் முடிச்சது அந்த கல்லறையில இருந்து மறுபடியும் உயிர்த்தெழுந்து அங்க முடிச்சார். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சிலுவையில் அவர் தொங்குறதான நேரத்தை போல நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகளின் கஷ்டங்களை நாம் சுமந்து கொண்டு இருக்கலாம், நம்முடைய வேதனைகளை நாம் சுமந்து கொண்டு இருக்கலாம். But wait for the resurrection day. Don't give up. Don't give up. அவர் எதை ஆரம்பித்தாரோ அதை செய்து முடித்தார். அவர் ஆரம்பித்ததின் பாதியிலே விட்டு விடுகிற தேவனே அல்ல. உங்களை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் மகிமையாய் தேவன் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் சிலுவையிலே தொங்கின இயேசுவை எப்படி பார்த்தாங்களோ அதே போல அதே கண்களால் அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்ததையும் காணும்படியாய் செய்தார். அவர் உயிர்த்தெழுந்ததை தன்னுடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். சிலுவையிலே தொங்கினை பார்த்த கண்கள் உயிர்த்தெழுதலையும் காணும்படியாய் செய்தார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க உங்களோட ஆரம்பத்தை பார்த்திருக்கலாம். வெயிட் ஃபார் மை ஹேண்ட். அந்த உயிர்த்தெழுதலின் மகிமையை காணும்படியாய், அந்த உயிர்த்தெழுதலுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செய்கிற காரியங்களின் மகிமையை காணும்படியாய் காத்திருங்கள். பாதியிலே விட்டு விடாதபடிக்கு. Don't stop in the middle. Wait. The resurrection day is on the way. Never stop, never give up. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்த காரியங்களை தொடங்கினவர் அவர், முடிக்க போகிறவரும் அவர்தான். He is the one who is finished your race. அவராலே அன்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவராலே அன்றி நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் நிச்சயமாய் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்ம வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை உண்டு. என் தேவன் எப்படி உயிரோடு கூட எழும்பினாரோ அவர் மாத்திரம் உயிரோடு கூட எழும்பவில்லை. அவர் எழும்பும் போது அநேக மரித்தவர்களின் கல்லறைகள் திறக்கப்பட்டது. அநேக கல்லறைகள் திறக்கப்பட்டது போல உன்னுடைய வாழ்க்கையில மூடி வைக்கப்பட்டதான அநேக காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் திறக்கப்பட போகிறார். We are going to see your miracles. You are going to see your miracles. Get ready for your miracles. அநேக கல்லறைகள் திறக்கப்பட்டது. அநேக பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டது. Thank you, wonderful Master. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. ஒவ்வொரு வருஷமும் நம்ம உயிர்த்தெழுதலின் நாளை கொண்டாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை தேவன் நிச்சயமாக உயிர்ப்பிக்கிறதை நாம் காண்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Thank you, wonderful Master. நன்றி ஆவியானவரே, நன்றி ராஜா. ஆரோனின் கோல் துளிர்த்தது போல நம்பிக்கையற்ற மரியாளை பார்த்து நீ சொன்னீரேப்பா, ஏன் அழுகிறாய்? நான் உயிரோடு கூட இருக்கும் பொழுது நீ ஏன் அழுதுட்டு இருக்க?
நான் மரித்து போயிருந்தால் நீ அழுதுட்டு இருக்கலாம், ஆனா நான் இப்ப உயிரோடு கூட இருக்கிறேன், நீ அழாதன்னு சொன்னது போல உங்களையும் என்னையும் படைத்த கத்தாதி காத்தா அவர் நீ அழுகிறது நாம் அழும் பொழுதெல்லாம் நம் மண்டையில வந்து கேட்கிற ஒரே ஒரு, எப்படி மரியாதை பார்த்து கேட்டார் அதே போல நம்மளை பார்த்து கேட்கிறார். நான் உயிரோடு கூட இருக்கும் பொழுது நீ ஏன் அழுதுட்டு இருக்க? உன் காரியங்களை செய்யறதுக்காய் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் அழுதுட்டு இருக்க? உன் காரியங்களை குறித்து நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? மரித்ததை குறித்து நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? உயிரோடு இருக்கிறதை காணும்படியாய் உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்கிறார். Thank you, wonderful Master. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, wonderful Master. Thank you for your presence, Master. Thank you, Holy Spirit. உன்னை ஆட்சி தேற்றுகிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். Thank you, Jesus. நன்றி ஆவியானவரே. அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. இந்த ஆராதனையின் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் நன்றி அப்பா. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போகவே போகாது. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீணா போகாது. Amen. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, wonderful Master. நீர் எங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆவியானவரே. நீர் எங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. Thank you, Jesus. எதை குறித்தும் கவலைப்படாது, எதை குறித்தும் பயப்படாது என்று சொன்னீங்களே அப்பா. நன்றி அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா, அதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆவியானவரே. அப்பா மீதியான வேலை நம்முடைய கரங்களிலே தருகிறேன் சுவாமி, பொறுப்பெடுத்துக்கங்க, வழிநடத்து. மீட்பரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சுவாமி அப்பா, படைக்கப்பட்ட இந்த காணிக்கைகளை நம்முடைய கரங்களிலே தருகிறேன் சுவாமி. ஆவியானவரே தகப்பனே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே ராஜா. அதே போல சுவாமி அப்பா, நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை நீ ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆவியானவரே. இன்னுமாக சுவாமி அப்பா, எத்தனையோ பேர் வேலைக்காக காத்திருக்கிறாங்க ஏசப்பா, அவளுக்கெல்லாம் நீ ஒரு வாசலை திறக்கும்படியாய் செபிக்கிறேன் ராஜா. அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி 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 ஆவியானவரே. அப்பா உம்மை துதிக்கிறேன் ராஜா. ஒரு வீட்லையும் தகப்பனே அப்பமும் அப்பா தகப்பனே எண்ணெயும் ஒரு நாளும் குறைவில்லாதபடிக்கு ராஜா, நீர் ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாக பேர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. அப்பா இந்த நாளிலும் கூட ராஜா, இந்த வார்த்தை தங்களுடைய பிறந்த நாள்களை கொண்டாட போகிறதான அப்பா ஜோனத்தானே உடைய கரங்களிலே தருகிறேன் ராஜா. அப்பா 7ஆம் தேதி மகனும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட போகிறான் சுவாமி. அப்பா அந்த மகனை நாங்கள் சபையாராய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ரப்பா. அப்பா அந்த மகனுக்கு தகப்பனே அப்பா உடைய ஞானத்தால் நீர் பிள்ளை நிரப்பும்படியாய் செபிக்கிறேன் ராஜா. என்னென்ன தேவைகள் வேண்டுமோ தகப்பனே எல்லாவற்றையுமே தேவனை பரத்திலிருந்து சந்திக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. அப்பா தகப்பனே
சிறுபிள்ளைகளுக்கு வருகிற எந்த வியாதியும் மகனை தொடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவனுக்காக நியமிக்கப்பட்ட தூதன் எப்பொழுதும் அவனோடு கூட கடந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. அந்த குடும்பத்தை இரத்த கோட்டைகளால் மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக சுவாமி. அது மாத்திரமல்ல ராஜா, இந்த நாளிலும் கூட ராஜா அப்பா தகப்பனே செபாஸ்டியன் பிரதர் உடைய கரத்தில் தருகிற ராஜா. ஜெபா பிரதரை தகப்பனே உடைய கரங்கள்னால தகப்பனே பொதிந்து பாதுகாத்து வழிநடத்து வருகிற தயவிற்காய் நன்றி அப்பா. என்ன நோக்கத்தோடு கூட இந்த தேசத்திற்கு நீர் அழைத்து வந்தீரோ அந்த நோக்கத்தை என் தேவனை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. ஓ கத்தவேசப்பா, எந்த கல்லறையின் கல்லை நீர் புரட்ட வேண்டுமோ ஓ தகப்பனே இந்த வருஷத்துல ராஜா அந்த கல்கள் புரட்டப்பட்டு ராஜா அவருக்கான அற்புதங்களை அவர் காணும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. அவர்கள் கை அப்பா இந்த சபையில செய்யறதுன எல்லா ஊழியங்களையும் ராஜா உம்முடைய கரம் தகப்பனே அப்பா மக பிள்ளைகளை நினைத்து ராஜா அதற்கான பலனை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா தகப்பனே உமக்கு நன்றி 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 தகப்பனே. கர்த்தாவே இயேசப்பா, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட நீ நினைவு வைத்திருக்கிற தேவன் ராஜா. அப்பா பிள்ளைகள் உம்முடைய கர்த்தாவே சபையின் ஊழியங்களை செய்கிறதை நீ கண்ணோக்கி பார்க்கிறே ராஜா. அதற்கு ராஜா தகப்பனே அப்பா அதற்கான பலனை பரத்திலிருந்து என் தேவன் அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க இயேசப்பா. அப்பா தகப்பனே அவருடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுத்து கொண்டு வருகிறதற்காய் நன்றி ஆவியானவரே. உடைய இரத்த கோட்டைகளால் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. இந்த நாளிலும் கூட ராஜா அப்பா எங்களோடு கூட கர்த்தாவே இயேசப்பா தகப்பனே ஆராதனை இணைந்திருக்கிற சத்யாஸ்டரோட ஃபேமிலி உடைய கரங்களிலே தருகிறேன் ராஜா. அப்பா தகப்பனே கர்த்தாவே இயேசப்பா ஜுவானிகா தகப்பனே இனியா உடைய கரங்களிலே தருகிறேன் சுவாமி. பிள்ளைகள் இந்த நாளில் நீ அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா தகப்பனே அந்த குடும்பத்தை உமக்காக தகப்பனே தெரிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா உடைய அன்பு அவர்கள் குடும்பத்தில் கர்த்தாவே வெளிப்படுவதாக ராஜா. அப்பா நீ சிந்தின கர்த்தாவே ரத்தமானது ராஜா அந்த குடும்பத்தின் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. உம்மை கண்டுகொள்ளத்தக்கதாக தகப்பனே அப்பா மனக்கண்கள் திறக்கப்படுவதாக ராஜா. அப்பா கர்த்தாவே இயேசப்பா இன்னும் அவருடைய என்னென்ன கர்த்தாவே கர்த்தாவே இயேசப்பா அவருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் என் தேவனை சந்தித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா அவருடைய கர்த்தாவே இயேசப்பா அவர்கள் கொடுத்ததான அந்த ஜெப குறிப்பை ஒரு விஷயம் கூட நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. அப்பா அந்த ஜெப குறிப்புக்கு நீர் ஆமென்றும் ஆமென் என்று பதில் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. சீக்கிரத்தில் அவர்கள் வாயிலிருந்து நாங்கள் ஒரு நல்ல செய்தி கேட்கத்தக்கதாக ராஜா. அப்பா அந்த வீடு காரியங்களை தேவனீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா வீடு வாசல் இல்லாதவருக்கு திக்கற்றவர்களுக்கு நான் வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிற தேவன் என்று சொன்னீரே ராஜா. அப்படியாய் அந்த சகோதரியை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. சபையில் உள்ள ஒவ்வொருடைய கரங்களிலே தருகிறேன். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேரை தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த வழியிலையும் கூட சுவாமி அப்பா தகப்பனே நாங்கள் கர்த்தாவே இயேசப்பா உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அப்பா எங்கள் இருதயங்களை உமக்கு நேராக திருப்புவீராக சுவாமி. நீங்கள் பேசுங்கப்பா, அடியாளை மறைத்து கொள்ளுங்க ராஜா. நீர் வார்த்தையாய் வெளிப்படுவீராக சுவாமி. என்னிலே ஒன்றுமில்லையப்பா, முழுவதுமாய் உம்முடைய பாதத்தில் தாழ்த்தி தருகிறேனப்பா. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். உம்முடைய பாதத்தில் முழுவதுமாய் சமர்ப்பிக்கிறேன். மே பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பரம்பிதாவே, ஆமென்.